லே 22. இறங்கும் அப்படியே மண் ரோடு இறங்கும். நீங்கள் அங்கே போய் பிரேக் அடிச்சிங்கன்னா அப்படியே வண்டி தேய்ச்சிட்டு போகும். ஓஹோ. இளன் சூரியன். எந்த ஊர் நீங்கள்? சேலம். சேலம். நீங்கள்? கிஷோர். எந்த ஊர்? சிதம்பரம். இந்த ரோடே செம்மையாக இருக்குது பாருங்களேன். அப்படி போயிட்டு அப்படி வருது. லேட் 222 லம்யாரு 99. नाम क्या है? अली। हाँ हाँ अली। अली। तुम्हारा नाम? कुमेल। तुम्हारा नाम? ईशांत. கார்கிலுக்கு அப்புறமும் எல்லாமே இப்படி தான் இருக்குது. காஞ்சி போன மவுண்டன் தான் இருக்குது. இப்போ மணி 6:20 இங்கே மட்டும் சன்லைட் இருக்குது, அங்கே இல்லை. ஸோ இங்கே எப்படியும் ஒரு 8 மணிக்கிட்ட தான் இருட்டே ஆகுது ஸ்ரீநகர்லேருந்து. அதே மாதிரி கீழே அந்த ரிவர் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். நம்கீலா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 2 ஃபோட்டோ போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓஹோ. looking entirely different. செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், ஏதோ ஒரு பாலைவனத்தில் வந்த மாதிரி. இந்த இதில் அப்படியே சன்லைட் படும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம். அங்கே பாருங்கள், அங்கே சன் இருக்கா, அங்கே நல்லாயிருக்கும் கிளாரிட்டி. லமாயூரு 48 கிலோமீட்டர். லே 171. நம்கீலா பாஸ். reached Namkila. I love bro. मैं कन्याकुमारी से आया हूँ. कन्याकुमारी से. आप लोग ले से हो? आप लोग अभी जा रहा हूँ, ले जा रहा हूँ मैं. बाय. ஓகே. ஸோ இப்போ நான் நம்கீலா பாஸில் இருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹைட் போட்டிருக்கு பாருங்கள், 12,198 ஃபீட். கரெக்டாக நான் இப்போ நம்கீலா பாஸில் இருக்கேன். செம்மையாக இருக்குது லொக்கேஷன், நல்லா கூலிங்காகவும் இருக்குது. வர ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கீழே தான் அந்த போர்டு இருந்துச்சு, நம்கீலா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டேன். பின்னாடி இருக்க இந்த கொடி தான் ஹைலைட்டு, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது நம்கீலா பாஸ் கிராஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது மவுண்டன் கீழே இறங்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:50 மணி ஆகுது. இருட்டாகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இருட்டாகிறதுக்கு முன்னாடி கீழே இறங்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி லே போக முடியாது, பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டே எடுத்துகிட்டு அங்கேயே தங்கிட்டு நாளைக்கு லே போய்க்கலான் இருக்கோம். ஏன்னா நம்ம மெமரிஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுது. இது பைபாஸ் மாதிரி கிடையாதுல்ல, இது ஹில்ஸு. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடையாது, அதனால் இங்கே கொஞ்சம் டிலே ஆகும் வண்டி ஓட்டுறதில்ல. நம்மையாரு 39, லே 162. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போது பாருங்களேன் 8:15 ஆகுது.
இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது இங்கே. அதனால் நம்மளுக்கு டைமிங்கும் சரி, இன்னும் வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தா அதுக்கப்புறம் கடைசியில் இருட்டில் ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் நீங்கள் வந்து உங்கள் அக்கமடேஷன் அந்த ரூமுக்கு வந்து நீங்கள் போயிடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இந்த நைட்டில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொடி மாற்றிட்டேன். அந்த கொடி வந்து அழுக்காயிடுச்சு மலையில், அப்புறம் டஸ்ட்டில் நனைஞ்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேயில் எல்லா லோக்கல் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஏன்னா அந்த கொடியை வந்து நம்ம துவச்சி இது பண்ணால் கூட அது வந்து ஃபேட் ஆகிடுச்சு வெயிலில் மலையில் வந்ததுனால. இப்போ புதுசாக போட்டால் அப்படியே ஜிக்குன்னு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. நல்லாயிருக்கும். அப்பப்போ நீங்கள் அது அழுக்காயிடுச்சுன்னா மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுட்லா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் வரும். ஃபுட்லா டாப். நீ நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கணும். ठीक है, फिर मिलते हैं आगे. हम लोग भी ले जा रहे हैं. ठीक है भाई, मिलते हैं. I love bro border road organization. Bye bye Fatullah. ஸோ அங்கே ஃபுட்லா டாப்பில் வந்து செம்ம காற்று அடிக்குது, அங்கே வீடியோ எடுக்க முடில. அதுதான் வந்து ஸ்ரீநகர் லே ஹைவேல ஹையஸ்ட் பீக் அதுதான். இப்போ லமயாருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த ரோடே செம்மையாக இருக்குது பாருங்களேன். அப்படி போயிட்டு அப்படி வருது. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இப்போ நான் இருக்க பிளேஸ் வந்து லமயாருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் லேக்கு முன்னாடி வரும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்பாட் தான் இது. ஸோ இங்கே கூட ஸ்டேஸ் அது மாதிரி நிறைய இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் லைக் வரும்போது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அப்படியே அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நிலாவில் இருக்க மாதிரி அந்த நம்ம மூன் ஃபோட்டோஸ்லாம் நம்ம கூகுளில் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிலாவில் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வருது இங்கே பைக் ரைட் பண்ணும்போது. ஸோ இப்போ நாங்கள் லே கிட்டே போயிட்டுருக்கோம். பாருங்களேன், அந்த மவுண்டன் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருக்குது, அந்த சைடு வேறு மாதிரி இருக்குது. ரோடெலாம் பாருங்களேன், அப்படியே மலையை குடஞ்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக ரோடு வந்து அழகாக எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் லேண்ட்ஸ்லைட்லாம் ஆகும் போல் இருக்கீங்க. Khardungla 155, Undar 231, Pangong 254. ஸோ அந்த வேலையில் பார்த்தேன், இந்த லொக்கேஷன் நான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜு. வண்டியில் போனதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு ஆடுது அப்படியே. இதுதான் லடாக் என்ட்ரி கேட்டது வந்து பைக்லேருந்து எல்லாம் பாருங்கள், பைக்லேருந்து வந்தவங்க எல்லாமே இங்கே என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. அந்த சைடு வந்து லைசன்ஸ் அப்புறம் வண்டி நம்பர் சொல்லணும், லைசன்ஸ் காட்டணும், எல்லாமே வண்டி எத்தனை வண்டி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. அவ்வளோதான், நான் லைசன்ஸ்லாம் காட்டிட்டேன், வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நான் கிளம்ப போகிறேன். நிறைய ஒரு குரூப் ஆஃப் ரைடர்ஸ் போயிட்டுருக்காங்க. கால் டேங்க் இருக்கு, போட்டுரு
टैंक फुल करना भैया। कितना है? 101। अच्छा 101 ரூபா 101 ரூபா ஒன்று. 2 பேர் சேர்ந்து வரீங்களான்னு கேட்குறாரு. இல்லை அவர் தனியாக வந்தாருன்னு கேட்க சொன்னேன். और वेस्ट इंडीज से आ रहे हो, देखो वेस्ट इंडीज़ का है, वेस्ट इंडीज बॉलर। தெரியல 11 லிட்டர்னு நினைக்கிறேன். ₹100 போடுறியா? அடப்பாரி போதும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. थैंक यू। क्या भैया तमिलनाडु से? हाँ जी कन्याकुमारी से निकला मैं, क्या ऐसे ही बाइक राइड करने के लिए लद्दाख तक। तो अच्छा है हम तो बाइकर है ना, आप भी बिहारी हो? बिहारी हैं। अच्छा 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 सही है। सिलेंडर ले गया है। अच्छा है, माइलेज अच्छा करता है। யூபியில் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு 94 ரூபா. மற்ற இடத்துல எல்லாமே அதிகமாக தான் இருக்குது பெட்ரோல். 101 ரூபா, 104 ரூபா, 103 ரூபா. அது மாதிரி லேயில் பெட்ரோல் வந்து 101 ரூபா. சூப்பராக இருக்குது பாருங்கள் அதை லொக்கேஷன்லாம். எங்கெங்கே பெட்ரோல் பங்க் கிடைக்குதோ அங்கே வந்து பெட்ரோல் போட்டிருக்கிறேன் நான். 101 ரூபா இங்கே பெட்ரோல். யூபியில் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு. மற்ற இடம் எல்லாமே யூபியில் வந்து 94 ருபீஸ் இருந்துச்சு. மற்ற இடம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது, வேறு டிஃப்ரெண்ட் மவுண்டன்ஸ் வருது. தண்ணி வேரியஸ் கலர்ஸில் நிறையா, சில இதில் க்ளீனாக இருக்குது, சில இதில் அழுக்காக இருக்குது. ஸோ அந்த மலைக்கு ஏற்றாப்பில் அது பாட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரோடு போயிட்டே இருக்குது, நல்லா இருக்குது, நீட்டாக ரோடு. இதெல்லாம் பாருங்கள் புது ரோடு போட்டது. ஸோ இன்னும் லே வந்து 87 கிலோமீட்டர், நுர்லா அது வந்து 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நல்லா இருக்குது ரோடு. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக அது அதான் சொல்கிறேன்ல, அந்த பைக்கில் ஒரு ஒன் டைம் லைக் என்ஜாய்மெண்ட் வரணும். பைக்கில் இல்லைனா கூட சம்திங் லைக் எல்லாருமே லைக் ஃபேமிலிஸ் ஆல்சோ கேன் ட்ராவல். எல்லாருமே இங்கே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டி அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அதை சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பப்போ வெயில் அடிக்கும், லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்கும், அங்கங்கே ஸ்னோ தெரியும், குளிரும், அப்பப்போ வெயில் அடிக்கும்போது வேர்க்கும். இது மாதிரி நிறையா இது இருக்குது. எப்படி தான் வந்தானே எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இறங்கும் அப்படியே மண் ரோடு இறங்கும், நீங்கள் அங்கே போய் பிரேக் அடிச்சிங்கன்னா அப்படியே வண்டி தேய்ச்சிட்டு போகும். உண்மைங்களா இல்லையா? இன்னொன்று எதுவுமே இது கிடையாது, ரோட்டுக்கு வெளியே வந்து அந்த இந்த மாதிரிலாம் செவுல்கள்லாம் கிடையாது. விழுந்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் விழுக வேண்டியதான். லேயில் போகிற எல்லா இடமே அப்படி தான் இருக்கும். அங்கங்கே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் மட்டும்தான் அங்கே சைடில் கம்பி வச்சுருக்காங்க தவிர மற்ற எல்லா இடமே ஓப்பன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போகும். கியரில் போட்டு போனால் போகும்ல. கியரில் போட்டு போனோம். நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் பிரேக் அடிக்க சந்தில் மண் வருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரேக் அடிக்காது. அந்த கியரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ண போகிறோம். ஐயோ வழுக்குச்சு, டக்கு அந்த பைசன் வாலி தான். ஓகே, நாங்களாம் பேக் வீல் ஒரு பக்கம் இழுத்துருச்சு. அப்புறம் தான் அந்த பிரேக் பிடிக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கியரில் வச்சு கீரை விட்டு ஸ்லோ பண்ணுவாங்க. பாருங்க அது மட்டும் பார்த்து. சரி ப்ரோ, நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். ஓகே ப்ரோ, நைஸ் மீட்டிங். உங்கள் நேம் திருப்பி சொல்லுங்கள். இளன் சூரியன். எந்த ஊர் நீங்கள்? சேலம். சேலம். நீங்கள்? கிஷோர். கார்த்திக் ஃப்ரம் சென்னை. எந்த ஊர்? சிதம்பரம். ஸோ 2 பேர் நாங்கள் தமிழ்காரங்க இங்கே மீட் பண்ணோம். ஸோ 2 பேர் வந்து லே வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து லே போயிட்டுருக்கோம், இவங்க லேலேருந்து இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்காங்க. ஸோ திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது லே மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். ஓகே ப்ரோ, பாய். சேஃப் ரைட். ஓகே, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக. பாய். நைட் வந்து கால் பண்ணுறேன். பாய். அவங்க லேயில் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு 2 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே, லேண்ட்ஸ்கேப்பு, சீனரி எல்லாமே. இந்த மவுண்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஜைஜான்டிக்காக இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஆனால் ரோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக வருது.
முன்னாடி இங்கெல்லாம் பாருங்களேன், மவுண்டன்ஸ் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ நிறைய கேப் இருக்குது இங்கே. ரோடு பாருங்க ஜி, அப்படியே செமையாக இருக்குது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குது. இப்போ நாங்கள் குருதுவாரா ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போகிறோம். மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டில் அப்படியே கட் ஆகிடுது, அது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். பத்தர் சாஹிப் குருத்வாரா, லே 25. லேக்கு ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஒரு குருதுவாரா. நாங்கள் வழியில் வந்து ஒரு தமிழ் கேங்கை பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி குருதுவாரா போயிடுங்க. இப்போ நாங்கள் வந்தோம், கரெக்டாக வந்து லங்கர்னு சொல்லுவாங்க, இங்கே சாப்பாடு போடுவாங்க. எப்பயும் 5 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். மற்றபடி ஸ்நாக்ஸு, அப்புறம் கேசரி, அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. டீ அதெல்லாம் எப்பயுமே இருக்கும். எந்த டைம் வேணால் டீலாம் இருக்கும். நாங்களும் கொஞ்சம் பசியோடு வந்தோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக குருத்வாராவில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து லேயில் எங்கள் அக்கமடேஷன் இருக்குது, அது வரைக்கும் போயிட்டுருக்கேன். இப்போது நோ ட்ரோன் ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னோ மவுண்டன் தெரியும். மற்றதெல்லாம் ட்ரையாக இருக்குது, பட் அங்கே பீக்கில் இருக்கிறது மட்டும் அப்படியே ஸ்னோவாக இருக்குது மேலே. அப்படியே அந்த சைடு கொஞ்சம் அப்படியே தூரமாக பார்த்தீங்கன்னா கூட அந்த மேலே தெரியுதுல ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது, கொஞ்சம் டல்லாக தெரியுது அங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மேக்ஸிமம் இடத்துல கிடைக்குது. அவங்களே ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, வியர் ஹெல்மெட்ஸ், ரைட் சேஃப்லி. லே 22. லேக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி பாருங்களேன், மெயின் லே சிட்டிலேருந்து இப்படி தான் இருக்குது லொக்கேஷன்லாம். கார்துங்லா 51, சங்லா 80, ஹுண்டர் 127, மணாலி 475. வெல்கம் டு லே.